அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விஎம் பக்தி சேனல். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருப்பது பழனி. பழனி ஊருக்குள் அமைந்துள்ள திரு ஆவினன்குடி என்பதுதான் உண்மையான படை வீடு. இருந்தாலும் பழனிமலை மீது அமைந்துள்ள பால தண்டாயுதபாணி கோவிலையே பக்தர்கள் படை வீடாக கருதி வழிபடுகிறார்கள். பழனி சென்று முழு பலனையும் பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் முதலில் ஊருக்குள் இருக்கும் திரு ஆவினன்குடி தலத்திற்கும் அருகில் உள்ள இடும்பன் மலைக்கும் சென்று வழிபட்ட பிறகே பழனிமலை மீது இருக்கும் பால தண்டாயுதபாணியை தரிசனம் செய்ய வேண்டும். காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் முறை உருவான இடமும் பழனி. அருள் நிறைந்த பழனிமலை மட்டுமல்ல, இங்கு அனைத்துமே முருகப்பெருமானின் அருட்பெரும் கருணையை போற்றி கூறும் விதமாக உள்ளது. அப்படி முருகனின் அருள் எப்படிப்பட்டது என அனைவரும் உணர செய்வது பழனிமலை தங்கத்தேர். பழனிமலைக்கு தங்கத்தேர் வந்த வரலாறு மிக சுவாரஸ்யமானது. இது எப்படி வந்தது என்று பார்ப்போமா? அதிசயங்கள் பல நிறைந்தது பழனிமலை என அருணகிரிநாதர் சொல்கிறார். திருப்புகழில் பழனிமலை பற்றி பல பாடல்கள் பாடியுள்ளார். இங்குள்ள மூலவர் கையில் தண்டம் ஏந்திய நிலையில் ஆண்டி கோலத்தில் நின்று முருகர் காட்சி தருகிறார். இங்குள்ள முருகன் சிலை போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டதாகும். நவபாசனத்தால் ஆன இந்த சிலையில் பட்டு பெறப்படும் பிரசாதங்கள் அனைத்துமே பலவிதமான நோய்களை தீர்க்கும் அதிசயத்தை இன்றும் நாம் பழனியில் காண முடிகிறது. மலை மீது போகர் சித்தருக்கு ஜீவ சமாதி உள்ளது. பழனிமலை பற்றி அனைவரும் அறிந்த விஷயம்தான் இவை அனைத்துமே. ஆனால் பழனி முருகன் கோவிலில் தங்கத்தேர் உருவான சுவாரஸ்யமான கதை பலரும் அறியாத ஒன்றாகும். பழனியில் நடைபெறும் மிக முக்கியமான வழிபாடு தங்கத்தேர் வழிபாடு. முதலில் பழனிமலை கோவிலில் தான் தங்க ரதம் வந்தது. அதன் பிறகுதான் திருச்செந்தூர், திருத்தணி உள்ளிட்ட மற்ற முருகன் கோவில்களில் தங்கத்தேர் அமைக்கப்பட்டு தங்கத்தேர் பவனி உற்சவமும் நடத்தப்பட்டு வருகிறது. முருகனை மனதார நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு முருகன் எப்படி அருள் செய்வார் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாக இருப்பதே இந்த பழனி தங்கத்தேர் தான். சில வருடங்களுக்கு முன்பு பழனியில் சாதுசாமி என்று ஒருவர் இருந்தார். அவர் தினமும் மலை மீது ஏறி சென்று முருகனை தரிசித்து விட்டு கீழே இறங்கி வருவார். அப்படியெல்லாம் அவர் மலை மீது ஏறி தரிசித்து விட்டு வரும் பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுவார். ஐயா, ஏன் அழுகிறீர்கள் என கேட்டால், இனி மீண்டும் முருகனை நாளை தானே நான் பார்க்க முடியும், அதுவரை நான் அவனை எவ்வாறு பிரிந்திருப்பேன் என்று அழுவார். அந்த அளவிற்கு தீவிர முருக பக்தராக இருந்த அவரை பெரும் செல்வந்தரான முருகேச முதலியார் என்பவர் வந்து தரிசிக்கிறார். முருகேச முதலியார் பழனி கோவில் நிர்வாகியாக இருந்தவர். சாதுசாமியிடம் சென்று, சாமி, என்னிடம் அளவில்லாமல் செல்வம் இருக்கிறது, ஆனால் பல காலமாக எனக்கு குழந்தை இல்லை. என்னுடைய குறை போக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு வழி சொல்லுங்கள் என கேட்கிறார். இதை கேட்ட சாதுசாமி, இந்த மலையை நிரம்பி வழியும் அளவிற்கு பாலபிஷேகம் செய் போ என்றார். சிறிதும் யோசிக்காத முருகேச முதலியார் பல ஊர்களில் இருந்தும் பால் வரவழைத்து முருகனுக்கு அன்று பாலால் அபிஷேகம் செய்கிறார். அந்த அபிஷேக பால் வழிந்து அன்று மலையே நனைகிறது. மலையில் வழிந்து ஓடும் அளவிற்கு அபிஷேகம் செய்கிறார். மன நிறைவு அடைகிறார். சிறிது நாட்களில் முருகேச முதலியாருக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறக்கின்றது. ஆனந்தம், பக்தி, உணர்ச்சி பெருக்கில் பழனிமலைக்கு ஓடி வந்த முருகேச முதலியார் சாதுசாமியை தேடினார். சாதுசாமி அங்கு உட்கார்ந்திருந்த பொழுது அவர் காலிலே விழுந்து, சாமி, நான் ஒன்னு கேட்டேன், முருகன் எனக்கு 2 கொடுத்துட்டாரே, முருகப்பெருமானுக்கு நான் ஏதாவது பிரதியா செய்யணும், என்ன செய்யட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அதற்கு சாதுசாமி, நீ கொடுத்தா முருகன் வாங்கவா போறான்? உன்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குது, இந்த உலகம் அனைத்துமே அவனோடது. உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக வேணா அவனை தங்கத்தேர்ல உட்கார வச்சு பவனி வரவை,
அதுக்கு ஏதாவது காணிக்க கொடு அப்படின்னு சொல்றார். உடனே முருகேச முதலியாரும் தங்கத்தேர் செய்து வந்து கோவிலுக்கு காணிக்கையாகவே கொடுத்துட்டார். அவர் அன்று காணிக்கையாக அழைத்த தங்கத்தேர் தான் இன்றும் பழனி மலையில பவனி வருகிறது. குழந்தை இல்லாதவங்க பழனி மலை சென்று முருகனிடம் மனதார வேண்டிக் கொண்டு முருகனின் மனம் நிறைய பாலாபிஷேகம் செய்து வழிபடணும். பிறகு குழந்தை பிறந்த உடனே தங்கத்தேரை வந்து இழுக்கணும். இதுதான் இந்த கோயில முக்கிய வழிபாடா இருந்து வருது. தங்கத்தேர் இழுப்பதற்கு ரூபாய் 2000 தேவஸ்தானத்துல செலுத்தணும். தினமும் மாலையில நடக்கும் இந்த தங்கத்தேர் உற்சவத்துல அந்த குடும்பத்தை சேர்ந்த 2 நபர்கள் தங்கத்தேரை வடமுடிச்சு இழுக்க அனுமதிக்கப்படுவாங்க. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.